ஹலோ செல்லக்குட்டீஸ், நம்ம இன்னைக்கு திருக்குறளை கதை மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். மிகவும் அடர்ந்த காடு, உயரமான மரங்கள், பறவைகள், பூக்கள் நிறைய இருந்தது. அதில் ஒரு சின்ன எலி யானையை பார்த்து, நீ இவ்வளோ பெருசா இருக்க, நானும் உனக்கு நண்பனா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நீ என்ன நண்பனா சேர்த்திப்பையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு யானை சொல்லிச்சு, இல்லை இல்லை, நான் உன்னையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், நீ ரொம்ப சின்னதாக இருக்க, அதனால நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். என்னோட உருவத்தை பார்த்தையா, நான் எவ்வளவு பெருசாக இருக்கேன், எவ்வளவு வலிமை வாய்ந்தவன் தெரியுமா உனக்கு? நீ என் காலுக்கு சின்ன தூசு போல இருக்க, அதனால உன்னையெல்லாம் நான் நண்பனா சேர்த்திக்க மாட்டேன். பிறகு ஒரு நாள் காட்டுல வேடன் வைத்திருந்த அந்த வலையில யானை சிக்கிக்கொண்டுச்சு. சிக்கினோன்னையும் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு. அப்ப அதோட சத்தத்தை கேட்டு எல்லா விலங்குகளும் வந்து பார்த்தாங்க. ஆனாலும் யாருமே அதற்கு உதவி செய்ய வரல. இந்த சின்ன எலிதான் தன்னுடைய பற்களால அந்த வலையை கடிச்சு கடிச்சு எடுத்து வெளியே கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த யானை சொல்லுச்சு, எனக்கு நீ சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்ச, அதனால தான் நான் வெளியே வர முடிஞ்சிச்சு. இந்த உதவி இந்த உலகத்தையே விட பெருசு. இனிமே நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம். திருக்குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது.